ஒரு சூப்பரான ஏரியா. ஆமாம், எனக்கே தெரியல கோயம்புத்தூரில் இவ்வளோ பெரிய அழகான ஏரியா இருக்குது. அதனால் நான் கணுவாய்க்கோட்டைக்கு போயிருப்பேன் ஆக்சுவலி. சரி, இப்படி இடம் இருக்குன்னு சொல்லுது வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா தான். ரொம்ப சூப்பராக இருக்குது சீரியஸாக. இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒரு ஏரியா இருக்கா எனக்கே தெரியாது. இங்கேருந்து நம்ம வீட்டில் இருந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னா ஒரு 2, 2.5, 3 இருக்குமா? அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து தாமரை செடி வந்து வைக்கணும்னு ஐடியா இருந்துச்சு பாண்டில். ஆனால் அது அக்வேரியம் தான் வாங்கணும், சரி நர்சரியில் தான் வாங்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இங்கேயே வந்து ரொம்ப வளமான சாயிலுங்க. உங்களுக்கு சாயில் காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு லேயர் ஆஃப் கிராஸஸுமே வந்து ஒவ்வொரு சீசனில் வந்து அழிஞ்சு அது அப்படியே படிஞ்சு உரமாக மாறி இருக்குது. வாவ், ஓகே. ஸோ மாறி இருக்குது. அது வந்து அப்படியே கருன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து மண்ணு கூட செட் ஆகிருக்கு. ஸோ மிக வளமான ஒரு மண் இங்கே கிடச்சிது. ஸோ கொத்திட்டுருக்குறோம். உங்களுக்கு காட்டுறேன். தெரிஞ்சிருந்தால் காலையிலேயே வந்திருக்கலாம். ஸ்கோர் வேறு லெவல் இருக்குது. அந்த ப்ரௌனிஷ் அந்த ஆரஞ்சு பார்த்தியா, வேறு லெவலில் இருக்குது. ஸ்கை நேச்சுரலாக ஸ்கேப்பிங் ஆகிருக்கு. ஆக்சுவலி நீங்கள் நம்ம இதை என்ஜாய் பண்ணணுங்கிறது நம்ம தலைவிதி எல்லாமே டிசைனில் இருக்குது. இடம் எப்போ இருக்கிற மட்டும் காட்டுறேன் பாருங்கள். வேறு லெவல் கைஸ். இந்த ஏரியா எப்போ இருக்குன்னு உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு வைட் ஆங்கிள் போட்டு காட்டுறேன். ஏன்னா வைட் ஆங்கிளில் வீடியோ இல்லையாடா? ஒரு வைட் ஆங்கிளில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். சூப்பர் போஸ்டா, வேறு லெவல் கைஸ். சீரியஸ்லி அல்ட்ரா லெவல். லைட்டிங் குறைஞ்சிட்டு வருது. ஸோ கைஸ், மண் அது லேயர்ஸ் காட்டுங்க. ஸோ இது வந்து புல்வெளி. ஓகே, கருப்பத்திரி தான் இதெல்லாம் முன்னாடி இருந்த புல்வெளிங்க. வெட்டுறேன், கை தட்டலாம். இதெல்லாம் காட்டுக்கு வந்து நீ கேக் வெட்டுறேன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? எஸ், அப்சல்யூட்லி கைஸ். அம்மா வெங்கட் சார் போதும் நினைக்கிறேன். ஓகே, போலாமா? எடுத்துட்டிங்களா? நான் தாமரையில் எடுத்தாச்சு. ஆக்சுவலி தேவையில்லாதெல்லாம் மறுபடியும் அதுக்குள்ளே நான் போட்டாச்சு. ஸோ ஃபுல்லாகவே இங்கே பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக தாமரைங்க. ஆனால் தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக வந்து உள்ளே போயிருக்கிறதுனால ஈஸியாக எடுக்க முடியுது. ஸோ நம்ம எடுத்துருக்க தாமரைகள் பார்த்தீங்கன்னா எஸ் இது தெரியும் நினைக்கிறேன். அந்த நாட்ஸோடு தான் எடுத்திருக்கேன். நிறைய இடத்துல வந்து ரூட்ஸ் இருக்குது. ஸோ ரூட்ஸோடு எடுத்திருக்கேன். நட்டி வச்சாலே போதும், ஈஸியாக வளர்ந்துடும். ஸோ இன்னொன்று என்ன உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன்னா அதோட சீட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. எஸ், சவுண்ட் கேட்குதா? ஸோ தாமரையோட சீட்ஸ் கிடச்சிருக்கு கைஸ். ஸோ வீட்டுக்கு போகிறோம், செட் பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம். உள்ளதுக்கு போட்டுடலாங்க, சரியா? குத்தி போடுறது. ஓகே, ஸோ ஒண்டர்ஃபுல் ஈவினிங். எதிர்பார்க்கவே இல்லை. ரியலி வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாங்க, ஆரஞ்சு க்ளவுட்ஸ், சூர்யா. நம்ம மூட்டை ரெடி, கிளம்ப வேண்டிதான். எத்தனை தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே, நிறைய வருது. நன்றி.